ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சாப்டரில் டோட்டல் டன் கிலோமீட்டர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆப்ரேட்டிங் காஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட காஸ்ட்டை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சாப்டரில் படிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியோட காஸ்ட்டை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்காக அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் டோட்டல் டன் கிலோமீட்டர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த டோட்டல் டன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத சொல்லிடுறேன். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக குட்ஸை என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு அவங்க கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணணும். ஓகே, ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த குட்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான காஸ்ட்டு தெரிஞ்சால் தான் கஸ்டமர்கிட்ட அவங்க சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த காஸ்ட்டை தான் டோட்டல் டன் கிலோமீட்டர்ஸில் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ காஸ்ட்டுக்கு மெயின் அடிப்படை என்ன இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு போகிற பொருளோட வெயிட் என்ன, டன் என்ன, எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனாங்க, இந்த 2 அடிப்படையில் தான் காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் டோட்டல் டன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த டோட்டல் டன் கிலோமீட்டர்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்ட்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆப்ரேட்டிங். அவங்கக்கிட்ட எத்தனை வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதில் எத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி 10 வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கலாம், அதில் 8 தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க. மேபி அவங்க வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக கேரேஜில் வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எத்தனை அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்ரேட்டட், ஸோ எத்தனை நாள் வந்து அந்த வெஹிக்கிள்ஸ் ஆப்ரேட் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் பெர் டே, ஒரு நாளைக்கு எத்தனை முறை ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரிப்பில், அதையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி இன் டன்ஸ் அப்படின்றத மல்டிப்ளை பண்ணணும். அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது, சப்போஸ் வெஹிக்கிள் வந்து ஒரு லாரின்னு வச்சுக்கலாம், அந்த லாரியில் எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது தான் வெஹிக்கிள் கெப்பாசிட்டி. ஆக்சுவல் கெப்பாசிட்டி அப்படின்றது, சப்போஸ் 100 டன் வந்து ஒரு லாரியோட கெப்பாசிட்டி அப்படின்னா, நம்ம வந்து 80 டன் தான் எடுத்துகிட்டு போகிறோம்னா அதுதான் ஆக்சுவல் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு டோட்டல் டன் கிலோமீட்டர்ஸ் கிடச்சிடும். ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 11 ப்ராப்ளம் நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் எம்ப்ளாய்ஸ் 200 trucks ஃபார் கார்பேஜ் கிளியரன்ஸ். தேர் கெப்பாசிட்டிஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் மொத்தம் அவங்கக்கிட்ட 200 trucks இருக்குது. ஓகே, அந்த ட்ரக்ஸோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 40 ட்ரக்ஸோட கெப்பாசிட்டி 6 tons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 80 ட்ரக்ஸோட கெப்பாசிட்டி 5 tons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனதர் 80 ட்ரக்ஸோட கெப்பாசிட்டி 4 tons. The trucks operate on all 30 days a month, making 5 trips a day, covering 10 kilometers in each trip. They carry an average 80% capacity load. On average, 20% of the vehicles in garage for maintenance work. Truck பார்த்தீங்கன்னா 30 நாளுமே ஆப்ரேட் ஆகுது ஒரு மந்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மொத்தம் 5 trips. இதில் ஒரு ட்ரிப்பில் வந்து
10 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோடு கெப்பாசிட்டி ஆக்சுவல் லோடு எவ்வளோ ஏற்றிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80% தான். அதாவது 6 டன்ஸில் 80% கெப்பாசிட்டி, 5 டன்ஸில் 80% கெப்பாசிட்டி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக 20% வெஹிக்கிள்ஸ் கேரேஜில் தான் இருக்குது. நம்மளை இப்போ 10 கிலோமீட்டர்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு டோட்டல் 10 கிலோமீட்டர்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிடுங்க. என்கிட்ட ஏற்கனவே ஃபார்முலா இருக்கிறதுனால நான் எடுத்து எழுதலை. அப்படியே இந்த நம்பர்ஸை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 கிலோமீட்டரில் நம்மக்கிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. அந்த 3க்கும் கெப்பாசிட்டி வேறு. ஓகேவா? ஸோ இந்த 3த்துக்கும் நான் சேர்த்து ப்ராப்ளம் போட்டு காமிச்சிடுறேன். தனித்தனியாகவும் நம்ம போடலாம். ஓகே, நான் சேர்த்து தான் போட போகிறேன். எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 200 வெஹிக்கிள்ஸ் இல்லையா? பட் ஆனால் அந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸோட கெப்பாசிட்டி மாறுறதுனால நான் இதை தனித்தனியாக போட்டுக்கிறேன். அதோட டன்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன், தனித்தனியாகவே எடுத்து எழுதிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிள்ஸோட நம்பர் அண்ட் டன்ஸை எடுத்து எழுதிக்கிறேன். மொத்தம் 40 ட்ரக்ஸ். இதோட ஒரிஜினல் கெப்பாசிட்டியை நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 டன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று 80 ட்ரக்ஸ். அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 டன்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து 80 ட்ரக்ஸ். அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4 டன்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து எடுத்து எழுதிக்கலாம். 3மே டிஃப்ரெண்ட்டான கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ அடுத்து ஃபார்முலாவில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ப்ரொப்போர்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆப்ரேட்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ ப்ரொப்போர்ஷன் வந்து ஆப்ரேட் ஆகுது வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 20% வெஹிக்கிள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மெயின்டெனன்ஸில் இருக்குது. அப்போ 80% வெஹிக்கிள்ஸ் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் அந்த 80% கெப்பாசிட்டி அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஆவரேஜாக இதுவாகிறது வெஹிக்கிள்ஸ் ஆப்ரேட்டிங். நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்ரேட்டட். ஸோ 30 டேஸும் என்ன ஆகுது, ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். மல்டிப்ளைடு பை 30 டேஸ். ஓகே, ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் பெர் டே. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்ஸு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ட்ரிப்ஸு போகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு வந்து 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 5 × 10 எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பெர் ட்ரிப் இல்லையா, டேஸ்க்கு அப்புறம். ஸோ டிஸ்டன்ஸ் பெர் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். அதை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து ஃபார்முலாவில் வெஹிக்கிள் கெப்பாசிட்டி இன் டன்ஸ். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து எழுதிட்டோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த கெப்பாசிட்டி தான் என்ன ஆகுது, யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த 80% கெப்பாசிட்டியை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 × 60 நமக்கு 240 கிடைக்கும். 80 × 5 பார்த்தீங்கன்னா 400, 80 × 4 320. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அப்படியே நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன். 80% கண்டுபிடிக்கணும். மறுபடியும் 30 × 5 × 10 × 80%. ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் கேல்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 9,21,600 டன் கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். நம்ம ஃபார்முலாவில் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். பட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிளையும் அதோட கெப்பாசிட்டி இன் டன்ஸையும் என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம் 3 இன்ஃபர்மேஷனுக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3 வெஹிக்கிள்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா, இதை தனித்தனியாக போடலாம். அது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்கள், அதே ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் 40. ஓகே, ஸோ அதோட டன் கெப்பாசிட்டி எவ்வளோனா 6. அதில் ஆக்சுவல் யூஸ் ஆகிறது 80% தான். அடுத்து வந்து எல்லாத்துலேயுமே நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் ட்ரிப்பு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர்டு இருந்தது இல்லையா.
ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணி இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கிறாங்க. மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 80 ட்ரக்ஸோட கெப்பாசிட்டி வேறு, மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதே சேம் தான். ஓகே, இந்த மாதிரி மூணுத்துக்கும் தனித்தனியாக போட்டு கண்டுபிடிக்கலாம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரே மாதிரி போட்டும் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஆன்சர் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கில் டோட்டல் டன் கிலோமீட்டர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.